இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சோலார் அடுப்பு வந்து வீட்டிலே எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இது வந்து மினி சோலார் அடுப்பு. இதை யூஸ் பண்ணி வந்து சின்னதா ஏதாவது சமைக்கிறோம் அப்படின்னா சமைக்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். இது செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது செய்யறதுக்கு நம்மளுக்கு ஒரு லென்ஸ் சீட் வந்து தேவைப்படும். லென்ஸ் சீட் வந்து ரேட்டு கம்மி தான். இது அமேசான்ல இருந்து கூட வந்து வாங்கிக்கோங்க. இதோட பெருசே வந்து நம்மளுக்கு 250 ரூபா அந்த ரேஞ்சில் தான் கிடைக்கும். இது வந்து நான் ஒரு டிவைஸ்ல இருந்து மொத்தமாக வந்து இதை எடுத்தது. பாருங்க நம்மளுக்கு எவ்வளோ பெருசாக வந்து காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேஸையே ரொம்ப பெருசாக தான் வந்து இது காட்டும். சரி ஓகே, இந்த மாதிரி ஒரு லென்ஸ் சீட் வந்து தேவை. அதுக்கடுத்து கொஞ்சம் மரக்கட்டைகள் வந்து தேவைப்படும். இதை வச்சு தான் அதை ஃபிட் பண்ணி அந்த பொசிஷன் வந்து வச்சு ஒட்டிட்டோம்னா போதும். அது கீழே நம்ம எதை வைக்கிறோமோ நம்மளுக்கு வந்து சமைக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இது எவ்வளோ பவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பரை வந்து லைட்டாக வந்து வச்சு பார்க்கலாம். எவ்வளோ பவராக வந்து அது எரியுது, சீக்கிரமாக எரியுது அப்படின்னு சொல்லி பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் லென்ஸை வந்து நம்ம வந்து வெயிலில் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். நம்ம லென்ஸை வந்து இந்த மாதிரி வைக்கும் போல வந்து பாருங்க நம்மளுக்கு ஒரு ஃபோக்கஸ் பண்ணோம். அந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதான் அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட். இது எல்லா ஒளியும் சேர்த்து ஒரே இடத்துல வந்து குவிக்கும். ஸோ இதுதான் ரொம்ப பவராக வந்து பார்த்திங்கன்னா அங்கே இடத்த தொட்டாலே சுடும். இங்கே நியூஸ் பேப்பரை வச்சோம் அப்படின்னா பாருங்கள், அப்படியே நம்மளுக்கு எல்லா ஒளியும் ஒரே இதில் குவிக்கிறதுனால உடனே நம்மளுக்கு ஹீட் ஆகி பேப்பரே வந்து பாருங்கள் நம்மளுக்கு அப்படியே வந்து ஓட்டை விழுந்து அப்படியே கருக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு சைடு அப்படியே வச்சோம் அப்படின்னா தீயே வந்து பிடிச்சிரும் கப்பன்னு. நம்மளுக்கு அப்படியேவும் அவ்வளோ இதாக வருதுங்க. நம்மளுக்கு தீ பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு பேப்பரே எவ்வளோ ஓட்டை விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி பாருங்கள். நம்ம அப்படியே அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்லேயே வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு பேப்பரே வந்து தீ பிடிச்சிடும். ஒரு செகண்ட் அப்படியே வச்சு பார்க்கலாம். ஒரு செகண்டு கூட ஆகலாம், நம்மளுக்கு அப்படியே இதாகிடுச்சு. இப்போ பாருங்கள் பேப்பர் வந்து நம்மளுக்கு தீயே வந்து பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ வந்து பவராக இருக்குங்க அது. ஸோ இந்த சோலார் இதை வச்சு நம்ம வந்து சமைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரீயாகவே நம்மளுக்கு வெயிலை யூஸ் பண்ணியே வந்து சமைச்சிடலாம். பார்த்தீங்களா எவ்வளவு ஒரு செகண்ட் வைக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து தீயே வந்து பிடிச்சிருச்சு. இது நல்லா ஃபோக்கஸ் பாயிண்ட்டும் நல்லா பெருசாக தான் நம்மளுக்கு வருது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு நம்ம வந்து எப்படி சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சமைக்கிறதுக்கு வந்து ஒரு செட்டப் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து 2 மரக்கட்டையை வந்து சின்னதாக வந்து ஓட்டை அந்த மாதிரி வந்து போட்டிருக்கோம். ஸோ இதில் தான் இதை வந்து கரெக்டாக ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து வச்சுட்டு இப்படி வச்சோம் அப்படின்னா பாருங்கள் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வந்து கரெக்டாக நிற்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து ஓட்டை வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரியே வந்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக நின்றுக்கிறோம். இதை அப்படியே வந்து ஒரு பொசிஷன் பார்த்து இப்படி ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இது வந்து கரெக்டாக செட்டப் வந்து ரெடி ஆயிரும். அதுக்கடுத்து நம்ம கீழே வந்து பாத்திரத்தை வச்சாலே போதும். நம்மளுக்கு ஒரு சின்ன ஸ்டவ் மாதிரி வந்து அமைப்பை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இங்கே உனக்குள்ளே வந்து நான் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒட்டிக்கிறேன். ஃபஸ்ட்டு இது கீழே வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு இங்கே ஃபெவிக்விக் அப்ளை பண்ணிடுறேன். லைட்டாக அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். இதை வந்து அப்ளை பண்ணி ஒட்டியாச்சு. அதே மாதிரி இந்த சைடு வச்சு இந்த டைரெக்ஷன்லேயே வச்சு இங்கே வந்து ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான். ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பொசிஷன் வந்து நின்றோம். இங்கனக்குள்ளே பிடிச்சிட்டா போதும். பாருங்கள் நம்மளுக்கு கரெக்டாக வந்து இது வந்து இந்த பொசிஷன் பார்த்து கரெக்டாக நின்னாப்பிலே இருக்கும். வெயில் வந்து இங்கிட்டு தான் வந்து போடும். ஸோ அதனால் ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து இங்கே வரும். நம்ம பாத்திரத்தை இங்கே வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ தாங்க, சின்ன செட்டப் தான் வந்து பண்ணியிருக்கோம் மரக்கட்டையை யூஸ் பண்ணி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் செட்டப் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிட்டோம். இது எதுக்காக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் ஹைட்டான பாத்திரம் வந்து வைக்கும் போல வந்து அந்த ஃபோக்கல் பாயிண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். அதாவது இந்த ஃபோக்கல் பாயிண்ட் வருங்க இங்கே இருக்கும். நம்ம வந்து எதாவது ஹைட்டான பாத்திரம் வைக்கிறோம் அப்படின்னா பாருங்கள் நம்மளுக்கு இது வந்து ஃபோக்கல் பாயிண்ட் வந்து சமமாக வந்து கரெக்டாக வந்து வந்துடும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி செட்டப் வந்து வச்சுருக்கோம். இன்னும் தரையிலே வந்து பாத்திரம் வைக்கணும்னா இதை அப்படியே டவுன் வந்து இப்படி வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா பாருங்கள் ஃபோக்கல் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு அப்படியே தரையிலேயே வந்து படும். ஸோ இதில் தரையில் படுது அப்படின்னா இங்கேயே நம்ம வந்து பாத்திரத்தை வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு நியூஸ் பேப்பரை வந்து ஜஸ்ட் வந்து வச்சு காட்டுறேன். இப்போ வந்து நம்மளுக்கு பாருங்கள் கரெக்டாக வந்து ஃபோக்கல் பாயிண்ட் வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நியூஸ் பேப்பர் எது வச்சாலும் பாருங்கள் நம்மளுக்கு உடனே ஓட்டை விழுந்து அப்படியே புகைய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இதுவே நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து வச்சுருக்கோம். பாருங்கள் பேப்பரே நம்மளுக்கு வந்து புகைஞ்சு வந்து தீ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சமைக்க போகிறோம். ஸோ அதுக்காக பாத்திரத்தை வந்து இந்த இடத்துல தான் வைக்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த கரெக்டாக அந்த ஃபோக்கல் பாயிண்ட்டை வந்து கரெக்டாக வந்து காட்டும். ஸோ அதுக்காக இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து இருக்கும் இங்கனக்குள்ளே. ஸோ இதில் ஏதாவது நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ஹீட் ஆகட்டும். அதுக்கடுத்து தண்ணியை தெளித்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கடுத்து ஏதாவது நம்ம எதாவது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த மாதிரி தான் செட் பண்ணியிருக்கோம். இந்த டைரெக்ஷன்லேயே வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஒரு 2 கல் வந்து போட்டோம் அப்படின்னா கரெக்டாக சமைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து சோலார் குக்கரை வந்து அழகாக வந்து ரெடி பண்ணிக்கலாம் நம்ம. அது போக வந்து இதில் வந்து லைட்டாக வந்து நம்ம தண்ணி ஊற்றி வந்து டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து
பயங்கரமாக ஹீட்டாக இருக்குங்க. ஸோ இந்த இடத்துலனா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து தண்ணி வந்து இருந்தாலே போதும் நம்மளுக்கு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டு செம்மையாக தான் இருக்குது. கொஞ்சம் நான் தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். தண்ணி வந்து கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்காக தண்ணி வந்து ஊற்றியாச்சு. அது போக இதுக்கு பக்கத்துலேயுமே நியூஸ் பேப்பர் கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே இதாகுது பாருங்கள். ஸோ இந்த பக்கத்தில் கொஞ்சம் நேரம் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பரே வந்து நம்மளுக்கு வந்து ஓட்டை விழுந்துடும். ஸோ அந்தளவுக்கு ஹீட் வந்து இங்கே ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதனால் வந்து இங்கே வந்து கருகிரும். இப்போ வந்து ஐயோ தண்ணி படுது. இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இங்கே ஹீட் வந்து பயங்கரமாக வருது. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் விட்டுட்டு வந்தால் போதும். இது வந்து அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சிடும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நேரம் தான் ஆகுது. இதுக்கு வந்து தண்ணி வந்து தொட்டு பார்த்தோம் அப்படின்னா தண்ணி நல்லா ஹீட் ஆயிடுச்சு. அந்த ஹீட்டை வந்து என்னால் வந்து ஃபீல் பண்ண முடியுது. நல்லா சூடாயிருச்சுங்க. அந்த அளவுக்கு வந்து எதுக்காகனா இது வந்து ஃபோக்கல் பாயிண்டில் வந்து பயங்கர ஹீட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து தண்ணியை வந்து ஈஸியாக வந்து சுட வச்சிரும். நல்லா வந்து சூடு வந்து உடனே வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. அதுக்கடுத்து இந்த ஒரு தெர்மாக்கோலை வந்து வச்சு பார்க்கலான்னு எனக்கு ஒரு ஆசை. இந்த தெர்மாக்கோலை வந்து வச்சு பார்க்குறேன். அதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக அப்படியே அந்த ஃபோக்கல் பாயிண்டில் வந்து வச்சோம் அப்படின்னா தெர்மாக்கோலே சர்றன்னு வந்து ஓட்டையை போட்டுரும். இருங்க நான் அந்த இதை காட்டுறேன். இதை வந்து இன்னும் நல்லா இப்போ வச்சோம் அப்படின்னா அந்த இடம் வந்து அப்படியே வந்து ஓட்டை போட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்குங்க உள்ள ஆழம். நல்லா வந்து ஓட்டை போட்டுருச்சுங்க. ஸோ அந்தளவுக்கு வச்ச உடனேமே அந்த பவர் தெரியுதுங்க பாருங்கள். அந்த இது பட்டுற இடம் ஃபுல்லாக இதாகிருச்சு, இலகிருச்சு. ஸோ அந்தளவுக்கு நல்லா பவராக இருக்குது. கையை வைக்கும் போலேயுமே அந்த இடம் பட்டுச்சு அப்படின்னா ரொம்ப சூடாக இருக்குங்க. ஸோ அந்தளவுக்கு இருக்குது. இது வந்து கரெக்டாக இருக்குது. அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து கரெக்டாக இருக்கா. ஸோ அதனால் வந்து அந்த குக்கரில் உள்ள தண்ணியை வந்து ஈஸியாக ஹீட் பண்ணுது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். எவ்வளோ வந்து ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு அப்படியே புகை வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சுற்றி வந்து புகை வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த பபுள்ஸ்னால் கொஞ்சம் முட்டையாக வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்தளவுக்கு ஹீட் ஆயிடுச்சுங்க. ஸோ அவ்வளோ சூடாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், புகை வந்து வராது ஃபுல்லாகவே. ஸோ பாருங்களேன், அப்போனா இது எவ்வளோ பவராக இருக்குதுன்னு. நம்மளுக்கு ஒரு சூரிய ஒளியில் வந்து நம்ம குக் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் குக் பண்ண முடியும். இது வந்து சின்ன ஒரு ப்ராஜெக்டாக வந்து செஞ்சுருக்கோம். இதே நம்ம வந்து நல்லா கொஞ்சம் இன்னும் அது எதாவது எல்லாமே பிளாக் கலரில் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நல்லா ஹீட் வந்து நம்மளுக்கு அப்சர்வ் பண்ணும். பயங்கரமாக புகை வந்துக்கிட்டு இருக்குங்க. அவ்வளோதான், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த கொதிக்கிறதுக்குரிய இதுதான் சிம்டம்ஸ். இது சுற்றி வந்து பாருங்கள் பபுள்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும் இங்கே மட்டும். அதுக்கடுத்து இந்த இடத்துல வந்து புகை வந்து வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த ஃபோக்கல் பாயிண்டில் வந்து மெதுவாக ஏன்னா ரொம்ப ஹீட் ஆனதுனால புகை வந்து வருது. தொடைய முடியல, அந்தளவுக்கு ஹீட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு மினி ப்ராஜெக்டாக வந்து எடுத்து பண்ணலாம். வீட்டில் ஏதாவது சுடு தண்ணி வைக்கிறதுக்கு, ஏதாவது ஒரு சமையல் சின்னதாக வைக்கிறதுக்குனா இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து சூரிய ஒளி அடுப்பை வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணலாம். இதே நம்ம வந்து பெருசாக வந்து பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் சமைக்கலாம், எதுனாலும் வந்து வச்சு சமைக்கலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவராக தான் இருக்கும். சூரிய ஒளி பவரை வந்து எல்லா ஒளியையும் சேர்த்து குவிக்கும் போல அவ்வளோ பவர் வந்து நம்மளுக்கு அவ்வளோ சக்தி வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிது நம்மளுக்கு, ஹீட் எனர்ஜி. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா குறைஞ்ச 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.